என்னுடைய அதாவது கோட்டையில் அடைத்து வைத்திருக்கிறேன். அனைவரையும் கொண்டு அவனுடைய பாதத்துல விழ வைக்கிறேன். ஆகட்டும், அவனுக்கு தண்டனை நீதான் கொடுக்க வேண்டும். நானே தருகிறேன். ஆகட்டும், இப்படி எழுதுவோம். சாமி, எனக்கு என்ன பயம்? இது என்ன எங்களுக்கு இந்த விதி? நீங்க உனக்குமா? ஆமா, சரி சரி, அங்கிருந்தா சரி. என்ன இதெல்லாம் சோதனை? எங்களுக்கு ஏமாமா இந்த வியாதனை என்னமா செய்வது? இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று இன்னும் புரியாத புதிராக தான் இருக்கிறது. இவன் யாரு இந்த அசுரை? ஏன் நம்மள எல்லாம் அடிமைப்படுத்தி இப்படி பணத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கானே? என்ன மாமா நடந்தது? உங்க தங்கச்சிக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம். நினைச்சேன் என் இடமாகத்தில் பிரித்து ஓராண்டு காலம் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தை சிவபெருமானே, என்னுடைய தப வறுமையால் ஒரு குழந்தையை பிறக்க செய்து சகல தேவர்களையும் என் பாதத்துல விழுந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கெல்லாம் சக்திதான் காரணம். கொஞ்சம் போட்டுக்கிறது சும்மா இருக்க மாட்டாத பொம்பளை கிட்ட வம்பு சண்டைக்கு போறது இந்த வாயை வச்சுக்கிட்டு. என் தங்கச்சிக்கும் அவளும் கொஞ்சம் வாய்க்காரிதான். உடனே வாக்கு அத்தா இது என்ன கோலம்? சிவனுடைய இடபாகத்திலே இருக்கக்கூடிய நீ இப்படி வனத்துல பைத்தியக்காரி போல இப்படி இருக்கியே, என்னமா காரணம்? எல்லாம் மைத்தினுடைய வேலைதான். அவருடைய வேலையா? நீங்க செய்யற தவறுக்கு நாங்கெல்லாம் அடி வாங்கி சாவறோம். சக்தி சகல தேவர்களும் இல்லாத ஒரு சக்தி, ஒரு திறமை உன்னிடத்துல இருக்குது. நாங்க தேவர்களை எல்லாரும் ஒப்புக்கொட்டுகிறோம். சக்தியே உயர்ந்தவள் என்பதை நாங்க அனைத்து தேவர்களும் ஒப்புக்கொள்கிறோம். சொல்றீங்க மச்சான், பொம்பளை கிட்ட எதுக்காதையா எதுக்காதன்னு சொல்றீங்க. உன்னுடைய சூசி எனக்கு தெரியல. உலகத்திலே சக்திதான் உயர்ந்தவள் என்னை தவிர வேற யாருமே கிடையாது. அணுவும் அசையாது என்பதை அறிந்து கொண்டோம். சக்தி இல்லாம உலகம் அணுவும் அசையாதம்மா. எங்களை எல்லாம் விட சொல்லு, எல்லாம் விடுமுறை பண்ணுங்க. அப்படியா? ஆமா, அறியாத புத்திர தெரியாம ஏதோ தவறு செய்திருக்கலவா? அதனால கண்ணே மகனே 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 மவுண்ட் மந்திரா நிக்க வச்சு பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன வேற யாரும் கிடையாது, நம்முடைய உறவாளிகள் தான். உறவாளிகளா? ஆமா ஆமா மாப்பிள மாப்பிளங்கிற வயசுக்கு வர்ற. ஆமாடா கண்ணு, நான் தான் அத்தை. அத்தையா? ஆமாடா கண்ணு. ஏமா தேவதாவில் அத்தனை பேரு எதிரில சொன்ன இன்னைக்கு உறவு கொண்டாடுறாங்களே, யாரு? ஏதோ அறியாத புத்தி தெரியாம தவறு செய்துட்டாங்க. அதோ என்னுடைய கணவர். சரி, இவன் எனக்கு அண்ணன். எனக்கு தந்தையாக வேண்டும். நாம ரெண்டு பேரும் மாமா மச்சான். அவர் உனக்கு மைத்துனராக வேண்டும். அம்மா சொல்லிப்பலாம். நான் அவருடைய மனைவி. சரி சரி. அதனால இவன் அனுமதி பெரியும் அடிமையை மீட்டி விடப்பா. அடிமையை நீக்குவதா? என்னம்மா இருந்திருந்த விளையாட்டுத்தனமா பேசுற? அசுர வடிவத்தோடு என்ன பிறக்க வைத்து தேவதேவர்கள் அனைவற்ற பேர்களையும் கொண்டு வந்து இருப்பிடம் சேர்த்தினால் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னேன். நீ சொன்ன பிரகாரமே அத்தனை தேவர்களையும் கொண்டு வந்துட்டேன். அவர்கள் செய்த தவறுக்காக உண்மையை மன்னிப்பு கேட்டு விட்டோம். அதனால விடுதலை செய்யணும். ஆமா, எத்தனை சொன்னாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. இந்த தேவனுக்கு ஒரு பொழுது விடுதலை கிடையாது. அதனால இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கட்டாயம் கொடுத்தே தீர வேண்டும். அனைவற்று பேருமே உறவாளிகள், என்னால தண்டனை கொடுக்க முடியாது. அனைவற்று பேரையும் அடிமையை நீக்கிவிடு. அடச்சை மூடுவாய ஏடு கட்டவளை. ஏண்டி பச்சை தேவடியா பரதேசி கண்டாரோடி? ஏண்டி நீ பெத்த தாயாடி? நீ ஏண்டி நீ பெத்த தாயா? ஊராம்பல சதமாகாதான், ஓமத்தமும் மனம்பராதான். 10 மாதம் அங்கத்திலே சுமந்து பெற்றிருந்தா உனக்கு
உனக்கு அந்த அதாவது வருத்தம் இருந்திருக்கும். கேவலம் அதாவது எரியும் வேள்வியில் என்ன பிறக்க வைத்தவதானே. நீ பிறக்க வச்சா நான் பறக்கணும், நீ தேவலை சிறப்பிடிச்சிட்டு வா நான் வரணும், கொண்டு போய் விடுமா உனக்கு நான் ஆளுக்காரன் நானு. முடியுமா முடியாதா? ஒரு பொழுது நடக்காது. ஓஹோ, அன்றண்ட பகடமே அணி அணியாக அணிதிரண்டு வந்தாலும் என்னை அனுவசிக்க முடியாது. கேடு கட்டவளே, இந்த மரத்திலேயே பணம் பார்க்கிறியா? டேய், உன்னை கடைசி முறையா கேட்கிறேன், விட முடியுமா முடியாதா? எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அதெல்லாம் ஒரு பொழுதும் கேட்கிற மாதிரி இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ என்னுடைய புறம் வந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், இல்லன்னா தேவனுக்கு நேர வேண்டிய கதி உனக்கும் நேரும். அப்படி என்றால் நான் கலந்து பேசிட்டு வரேன், நல்ல முடிவு எடுத்துட்டு வரேன். அப்படியா? ஆமா, சீக்கிரம் ஒரு முடிவு எடு. அண்ணி சக்தி, என்னங்க இவனுக்கு எப்படி வரங்களை கொடுத்த? பெண்களுடைய நோயின் வழியா பிறந்தவர்களுக்கு அழிவு கிடையாது என்று சொல்லி நான் வரத்தை கொடுத்துட்டேங்க. மைத்துனா, சகல தேவர்களுக்கும் இப்படி ஆபத்து வரும்போதெல்லாம் நீ தான் எல்லாத்தையும் காத்த. இதுக்கு நல்ல யோசனை நீ தான் சொல்லணும். ஆனா காப்பாத்தி யோனியின் வழியாக பிறந்தவ ஆனவ யாருமே கொல்ல முடியாத வரத்தை கொடுத்திருக்கா என் தங்கை ஆனவ. நானும் இச்சென்மத்துல ஒரு பெண்ணினுடைய கருவறையிலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால அவனை அழிக்க என்னாலும் ஆகாத ஐயா. இது இப்படி சொல்லலாமா? நீ தான் இதுக்கு தக்க யோசனை சொல்ல வேண்டும். நல்லா நினைவு கூர்ந்து பாருங்க. எடுக்கணும், கை விட்டுறாதீங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா காப்பாத்தி விடணும். காப்பாத்தி வேணுமா அரப்பாச்சா? இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? ஏன்னா நீயும் யோனி வழியா பிறக்காததான், ஆனா அவனை ஜெயம் பெற முடியல. மகன் இவனாலையும் முடியல, இந்திர பகவானாலும் முடியல. இதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கா மச்சான். இருக்கிறானா? ஆமா, இந்த அசுரனை வெல்லக்கூடியவனுக்கு வலிமை திறமை இருக்கு உள்ளவன் இருக்கிறானா? இருக்கிறா ஒரு ஆளு. சொல்லையா சீக்கிரம். மைத்துனா, அன்று நாம பத்மாசுரனை கொள்வதற்காக நான் மோகினி வடிவம் எடுத்த போது என் அழகை பார்த்து என்னோடு சேர்ந்த போது அன்னைக்கு பிள்ளைகள் பிறந்தாருங்கல்ல 5 பேரு. கேட்டுங்களா கங்காச்சே? என்னமா ஆம்பளை பொம்பளையானது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துங்களா? பல ஆண்டு காலத்துல நடந்தது சம்பவம். அதனால அன்று அந்த ஐயனோடு பிறந்தவன் யாரே முனியப்பன்னு ஒரு பையன் இருக்கான். அவனே இவனை வெல்ல தகுதியானவை. இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது. காலதாமதமின்றி சகல அவர்களும் புறமுடுங்க போலாம். அவனை அழைத்து வருவோம். அந்த பையன் ஒருத்தன் தான் சும்மா இருக்கான்.